அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு 16 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊசி செலுத்த உதவி கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றோர் மனு அளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் கம்மளிமேட்டைச் சேர்ந்த சிவராஜ் சிவசங்கரி தம்பதியின் 1 வயது ஆண் குழந்தைக்கு முதுகு தண்டுவட விளைவு பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை, புதுச்சேரி, பெங்களூருவில் உள்ள மருத்துவமனைகளில் குழந்தையை பெற்றோர் காட்டியுள்ளனர். இந்நோய்க்கான மருந்து இந்தியாவில் தயாரிக்கப்படவில்லை என்றும் 16 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்தை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த மருந்து ஊசிக்கான நிதியுதவி மற்றும் வரிவிலக்கு சான்று கோரி தம்பதிகள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்றனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி அதிகாரிகள் அறிவுறுத்தியதன் பேரில் மனுவை பெட்டியில் போட்டனர். குழந்தையின் உயிரை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என்று பெற்றோர் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். என் குழந்தை முதுகு தண்டு தசை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. பெங்களூரில் இருக்கிற ஒரு பாத்திஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போனதுக்கு அவங்க மருந்து இருக்குது, ஏன்னா நம்ம நாட்டில் தயாரிக்கல, வெளிநாட்டில் தயாரிக்கிறாங்க அந்த மருந்து. அது விலை உயர்ந்த மருந்து. அதை நீங்கள் கண்டிப்பாக போட்டால் இந்த குழந்தை நீங்கள் உயிரோட வச்சுக்கலாம். இதை நான் உங்களுக்கு தெரிவித்து சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் அரசுக்கு நீங்கள் பரிந்துரைக்கணும். 16 கோடி ரூபா அந்த மருந்துன்ற ஒரு இது சொன்னாங்க. அது நம்மளால் என்னால் முடியாது. அதனால் அது மேக்ஸிமம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் நீங்களும் அது முயற்சி பண்ணுங்கள். உங்கள் அரசு உங்களுக்கு செவி சாய்ச்சி உங்களுக்கு எதை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் மனு போட்டிருக்கோம். சார் பார்த்துருக்குறோம். மனு போட்டிருக்கோன்னு சார் பார்க்கல. அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். என் பிள்ளை எப்படியே காப்பாற்றிக்குவாங்க. முதலமைச்சர் ஐயா உதவி பண்ணுவோம். என் பிள்ளை எப்படியே காப்பாற்றணும். இவரோடைய கையில் என் பிள்ளைய கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.